இன்றைய பதிவில் பஞ்சபூதங்கள் என்பது என்ன? பஞ்சபூதங்களுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு என்ன? இந்த பஞ்சபூதங்களை கொண்டு நாம் எப்படி நம்முடைய உடலை காக்க முடியும்? நம்முடைய உடலின் ஆதாரம் பஞ்சபூதம் என்று சொல்கிறார்களே, அது எப்படி அமைந்திருக்கிறது? இப்படியான பஞ்சபூத தன்மையை கொண்டு நாம் நம்மை எப்படி வைத்துக் கொள்ள முடியும்? எந்த வகையில் பயன் கொள்ள முடியும் என்பதை இந்த பதிவின் வழியாக முழு விளக்கமாக தெரிந்து கொள்ளலாம். அன்பர்களுக்கு வணக்கம். வேதாத்ரியாவில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். வேதாத்ரியா சப்ஸ்கிரைப் செய்து வழங்கும் வேதாத்ரிய உண்மை தத்துவங்களையும் வேதாத்ரிய சிந்தனை கருத்துக்களையும் அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் யோக பயணத்தில் உன்னத நிலையை பெறுங்கள். மெய்ப்பொருள் உண்மை ரகசியங்களை அறிந்து உணர்ந்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். அன்பர்களே, இனி இன்றைய சிந்தனை கருத்தை நம் வேதாத்ரியாவில் காணலாம். வணக்கம் அன்பர்களே, வேதாத்ரியா வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இன்று ஒரு சிந்தனை கருத்தை காணலாம். பஞ்சபூதங்கள் எப்படி நம் உடலாக மலர்ந்தது என்று பார்க்கலாமா? பஞ்சபூதங்கள் என்பது பௌதீக தோற்றங்கள் என்பதுதான் உண்மை. இந்த பௌதீக தோற்றங்கள் பஞ்ச பூதம் என்ற ஒரு வார்த்தையை கலந்து மாறிவிட்டது என்று சொல்லலாம். பஞ்ச பௌதீகம் என்பதுதான் பஞ்ச பூதம் என்று வழி வழியாக சொல்லப்பட்டு வந்துவிட்டது. இதை ஆங்கிலத்தில் 5 எலிமெண்ட்ஸ் என்று சொல்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மூலமான முதன்மையான பொருள்தான் இந்த பஞ்ச பௌதீகம். இது வெட்டவெளி என்ற ஒரு தத்துவத்திலிருந்து முதன்மையாக உருவான ஒன்றாகும். இதற்கு அடுத்துதான் நாம் இந்த பிரபஞ்சத்தில் காணும் எல்லாமே உருவானது என்று சொல்லலாம். மற்ற எல்லா பொருட்களுக்கும் அடிப்படையாக இருப்பதும் இந்த 5 பௌதீக பொருட்கள்தான். இதில் முதலில் வந்த விண் என்பது எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருக்கிறது என்று சொல்லலாம். விண் என்ற ஆகாசம் இல்லாத ஒரு பொருள் எதுவுமே இல்லை என்பதை உறுதியாக சொல்ல முடியும். இந்த விண்ணின் ஒரு குறிப்பிட்ட மாறுபட்ட வடிவம்தான் காற்றாக மாறுகிறது. இந்த காற்றின் இன்னொரு வடிவம்தான் வெப்பமாக மாறுகிறது. இந்த காற்றும் வெப்பமும் ஒன்றை ஒன்று இணைத்து கொண்டு அந்த இடைவெளியை இறுக்கிக் கொள்ளும் பொழுது நீராக மாறுகிறது. அந்த நீர் அதன் தன்மையில் நெருங்கி நிற்கும் பொழுது மண் என்ற ஒன்றாக மாறுகிறது. இப்படி ஒன்றிலிருந்து ஒன்றாக மாறிக்கொண்டே வந்துதான் முடிவடைகிறது. இந்த மண்ணுக்கு பிறகு என்ன வருகிறது என்று கேட்டால் எதுவுமே இல்லை. மண் அந்த கெட்டி பொருளாக மாறி அதிலிருந்து ஒவ்வொரு தன்மையாக மாறுகிறதே தவிர இன்னொரு பௌதிக தோற்றமாக அது உருவாகவில்லை. இப்போது எல்லா பொருட்களுக்கும், நாம் காணுகின்ற பருப்பொருட்களுக்கும் மூலமாக இருப்பது இந்த மண் என்ற பௌதிக தோற்றம்தான். இந்த மண்ணுக்குள்ளாகத்தான் மற்ற பௌதிக தோற்றங்கள் அமைந்து விடுகின்றன. உதாரணமாக ஒரு மனிதனுக்கு இந்த உடல் என்பது கெட்டிப் பொருளான மண் என்ற பௌதிக தோற்றம்தான். அதற்குள்ளாக விண் என்ற ஆகாசம் சுழன்று ஓடிக்கொண்டே இருக்கிறது. இந்த மண்ணும் விண்ணும் இணைந்து ஓடக்கூடிய அந்த ஒரு நிலையில் காற்று, வெப்பம், நீர் ஆகிய மூன்றும் கலந்து ஓடுகிறது. இதுதான் மனித உடலின் அடிப்படையாகிறது. மனித உடல் மட்டுமல்ல, ஜீவ இனங்களின் எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக பார்த்தால் இந்த 5ம் உள்ளே அடங்குகிறது. மனித உடலை 3ஆக பிரிப்பார்கள். எப்படி என்றால் பரு உடல், நுண்ணுடல், காந்த உடல் என்று சொல்லுவார்கள். இதை ஆங்கிலத்தில் பிசிக்கல் பாடி, ஆஸ்ட்ரல் பாடி, காசல் பாடி என்று சொல்லுவார்கள். பருவுடல் என்பது கெட்டிப்பொருளான மண் என்ற பௌதிக தோற்றத்தின் வழியாக கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் என்று சொல்லலாம். நுண்ணுடல் என்பது விண் என்ற ஆகாசத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு உடலமைப்பு ஆகும். காந்த உடல் அல்லது காரண உடல் என்பது இந்த விண் என்ற ஆகாசத்தில் இருந்து வெளிவரக்கூடிய ஆற்றலை கொண்டு
கட்டப்பட்ட ஒரு உடலாகும். பருவுடல் கண்ணுக்கு தெரியும். நுண்ணுடல் என்ற ஆஸ்ட்ரல் பாடி நாம் அறிய முடியாது. கண்ணுக்கும் கருவிகளுக்கும் எட்டாதது ஆகும். காரண உடல் அதனினும் நுண்ணியது. அது எந்த ஒரு பரிணாமத்திற்கும் சிக்காது. ஆனால் அதை நாம் உணர முடியும். ஏனென்றால் அந்த காரண உடலுக்கான ஆற்றல் மனமாகவும் இருக்கிறது. அந்த மனதை கொண்டே இந்த காரண உடலையும் நாம் அறியலாம், நுண்ணுடலையும் நாம் அறியலாம். பருவுடல் நமக்கு தொட்டு பார்த்து உணர்ந்து கொள்ள வெளிப்பாடாக இருக்கிறது. இந்த மனித உடலின் தோற்றத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் உயிரின பரிணாமம் என்ற ஒரு விளக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது நீண்ட நெடிய வரலாறு என்று பார்த்தாலும் கூட சுருக்கமாக நாம் இங்கே புரிந்து கொள்ள முடியும். மண் என்ற பஞ்சபூத தன்மையில் விண் என்ற ஆகாசம் உள்ளே அமைந்திருக்கிறது. இந்த மண்ணோடு நீர் கலந்தது. இந்த நீருக்குள்ளும் விண் என்ற ஆகாசம் இருக்கிறது. இந்த மண்ணும் விண்ணும் கலந்து ஒன்றை ஒன்று ஈர்த்து சுழன்று ஓடும் பொழுது வெப்பம் என்பது அதற்கு துணையாக இருந்தது. இந்த வெப்பத்திலும் விண் என்ற ஆகாசம் அடிப்படையாக இருப்பதை நாம் அறிகிறோம். இந்த நீரோடும் வெப்பத்தோடும் காற்றும் தன்னை இணைத்துக் கொண்டது. இப்பொழுது நீர், வெப்பம், காற்று இந்த மூன்றும் கலந்து அந்த மண்ணுக்குள்ளாக ஓடுகிறது. இந்த நிலையில் இந்த நான்குக்கும் மூலமாக இருக்கக்கூடிய விண் என்ற ஆகாசம் ஏற்கனவே அதில் இருக்கிறது. மேலும் அது தன்னை இணைத்துக் கொண்டு சுழன்று ஓடியது. அந்த நேரத்தில் அது விண் என்ற ஆகாசம் உயிராக தன்னை மாற்றிக்கொண்டது. இந்த அடிப்படையில்தான் உயிரின தோற்றம் முதலாக உருவானது என்று சொல்லலாம். உயிராக விண் என்ற ஆகாசம் சுழண்டு ஓடுகிறது. இது சுழண்டு ஓடக்கூடிய இடம் மண் என்ற பௌதிக தோற்றம். இதன் ஊடாக ஏற்கனவே இருந்த நீர், வெப்பம், காற்று அதில் கலந்துவிட்டது. இத்தகைய உண்மையை சித்தர்கள் முதலாக அறிந்தார்கள். சித்தர்கள் என்று சொன்னாலே சித்து என்ற உயிரை அறிந்தவர்கள் என்று பொருளாகிறது. உயிர் என்பது என்ன, எப்படி இருக்கிறது, எப்படி உருவானது என்ற அடிப்படையை அவர்கள் ஆராய்ந்தார்கள். அதனால்தான் அவர்கள் சித்தர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் தந்த விளக்கம்தான் இன்று வரை நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது. இந்த வழி மூலமாகவே நாம் நம்முடைய மூலத்தை அறிந்து வருகிறோம், உண்மை தெளிகிறோம். நான் யார் என்ற விளக்கத்தையும் இங்கே பெற்றுக்கொள்கிறோம். யோகத்தின் வழியாக நான் யார் என்று அறிவதற்கு இந்த உடல் மிக முக்கியமான பொருளாக இருக்கிறது. இந்த உடலின்றி எப்படி நம்மை அறிந்து கொள்ள முடியும்? எனவே இந்த உடலை காக்க வேண்டியது அவசியமாகிறது. நம்முடைய வாழ்நாளுக்குள்ளாக இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு தகுந்த காலமும் சூழ்நிலையும் அமைய வேண்டும். அதற்குரிய வழிகாட்டியும் கிடைக்க வேண்டும். அதனும் மேலாக இந்த உடல் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நீண்ட ஆயுளை பெற்றிருக்க வேண்டும். அப்படியான நீண்ட ஆயுளை பெறுவதற்கான வழி என்ன தெரியுமா? இந்த மண்ணோடு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய உயிரை கட்டி காக்க காற்றோட்டம், வெப்ப ஓட்டம், இரத்த ஓட்டம் என்ற 3 வகையிலான பௌதிக தோற்றத்தை நாம் ஒழுங்கு செய்ய வேண்டும். ஒழுங்கு செய்ய வேண்டும் என்றால் மிகையாக ஓடுவதை சமப்படுத்த வேண்டும். அதுபோல குறையாக ஓடுவதையும் சமப்படுத்த வேண்டும். இந்த நிலையை நாம் காப்பதற்காகத்தான் எளிய முறை உடற்பயிற்சி என்ற ஒரு விளக்கம் நமக்கு கிடைக்கிறது. வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் ஏற்கனவே இதில் பல ஆண்டுகள் அனுபவம் பெற்றதால், மருத்துவ உலகிலும் தன்னை உயர்த்தி கொண்டு உண்மைகளை உணர்ந்ததால், இந்தந்த வகையில் உடலுக்கு இயக்கத்தை கொடுத்தால் இந்த காற்றோட்டம், வெப்ப ஓட்டம், இரத்த ஓட்டம் ஆகிய மூன்று பௌதிக தோற்றங்களையும் சமநிலைப்படுகிறது என்பதை உணர்ந்து கொண்டார். அதை பயிற்சியாக வடிவமைத்து மற்றவருக்கு சொல்லிக் கொடுத்து அந்த மாற்றத்தையும் அறிந்து கொண்டு அந்த திருத்தங்களை அமைத்துதான்
முழுமையாக நமக்கு இந்த பயிற்சியாக நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை நாம் அறிந்து கொண்டு எளிமுறை உடற்பயிற்சியை தினமும் செய்து நம்முடைய உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய காற்றோட்டம், வெப்ப ஓட்டம், இரத்த ஓட்டம் ஆகிய மூன்று பௌதிக தோற்றங்களையும் ஒழுங்கு செய்து கொள்ள வேண்டும். அதன் வழியாக இந்த உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு கெட்டிப்படும், நம்முடைய ஆயுள் கூடும். அதன் வழியாக இந்த யோகத்தில் இணைந்து பிறப்பு நோக்கத்தையும் பிறப்பின் கடமையையும் தீர்த்து நான் யார் என்ற உண்மையை அறிந்து கொள்ள முடியும். நல்லது நண்பர்களே, நாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவிலே சந்திப்போம். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வணக்கம் அன்பர்களே, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் உடல் நலம், மனவளம், உயிர் வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்திக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன. இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.